ஸோ அவர் டாக்டரும் வந்து அவரை வந்து இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியும் அவர் குடிச்சிருக்கிறாரு. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தார். அவரே வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் அழிஞ்சதுக்கு மெயின் ரீசனே இந்த மது பழக்கம் தானே. ஸோ நிறைய நடிகர்கள் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அதை தவிர்த்துட்டாலே போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸோ அவர் இழந்தது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், த கிரேட் கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர். ஸோ அவருக்காக ஒரு படம் நடிக்கணும், நிறைய படம் நடிச்சிருக்காரு, அவர் கூட வந்து நடிக்கணும்னு மிகப்பெரிய ஆசை. ஸோ அவர் வந்து ஆளவந்தான் படத்தில் வந்து அவருடைய கெட்டப் மாதிரி போட்டுட்டு நிறைய ஷோக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரோபோ மாதிரி பண்ணிவிட்டு அந்த வயசுலேயே அவர் வந்து அவருடைய இளமை வயசுலேயே கெரோசின் ஆயிலை போட்டு பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரசிகர்கள் இடையில மிகப்பெரிய வந்து ஒரு வரவேற்பை வாங்கியிருக்கு. இன்றைக்கி அவர் இறந்தும் நிறைய நடிகர்கள், காமெடி நடிகர்கள் இறந்தாலும் அவர் நல்ல மனிதருக்கு தான், அவர் நல்ல ஒரு மனுஷனுக்காக தான் இன்னைக்கு என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அவருக்காக போய் இன்னைக்கு அவர் குடும்பத்தையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் பார்த்து இன்னைக்கு துக்கம் விசாரிச்சிருக்காங்க. ஸோ எல்லா நடிகர்களும் எந்த உச்சத்துக்கு போனாலும் அவங்க டிசிப்ளினை மட்டும் தவிர்க்கக்கூடாது. டிசிப்ளினை தவிர்த்துட்டா எதுவுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.